Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் CBSE மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரான நம்பர் சிஸ்டமை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக CBSE அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, இனிமேல் 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம் சிலபஸில் இருந்து டோட்டலாக 30% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் இனிமேல் நடக்க போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே MCQ டைப்பில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்க மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரான நம்பர் சிஸ்டமில் பாசிபிள் MCQ கொஷின்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஹாவ் டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன்? ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே டெசிமல் இது போகாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் தான் இருக்குது. பட் 3/5ல் மட்டும்தான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்கு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் டிவைடட் பை 5 அண்ட் அதனால இதோட வேல்யூ என்ன வரும்னா 0.6 அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ இட்ஸ் டெர்மினேட்டிங். How many rational numbers can be found between two distinct rational numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில் நம்மளால் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன்சர் 4th ஆப்ஷன், இன்ஃபைனைட். The value of 2 plus √3 into 2 minus √3 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 plus √3 2 minus √3 இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்துட்டு a plus b into a minus b அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ a plus b into a minus b அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்கே a அப்படிங்கிறது 2 அண்ட் b அப்படிங்கிறது √3. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் மைனஸ் √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, 4 மைனஸ் √3 த ஹோல் ஸ்கொயர்னா 3, விச் இஸ் 1. 4 minus 3 is 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், 27 to the power of minus 2/3 is equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 27 to the power of minus 2/3. okay, wait, 7 to the power of minus 2/3. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை இந்த மாதிரி போட்டு எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி போட்டு 1/27 பவர் 2/3 அப்படின்னு உங்களால் போட முடியும். அண்ட் இது வந்துட்டு 2/3 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா ஹோல் கியூப் அப்படிங்கிறது, அதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1/27 த ஹோல் கியூப் அப்படிங்கிறது 3. ஸோ 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இட்ஸ் லைக் 27 பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? 27ஓட கியூப் ரூட் எடுக்கிறோம். ஸோ 3 பேலன்ஸ் இங்கே 2 இருக்கிறதுனால ஸோ 2 அப்படியே வச்சிடுறோம். ஸோ 1/3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9. ஸோ 1/9 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது 1லேருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே எதுக்குள்ளார வருது? இட்ஸ் நாட் அன் இன்டீஜர் அப்படிங்கிறது தப்பு, அண்ட் இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறதும் தப்பு. பட் ஆல்வேஸ் அ ஹோல் நம்பர். ஹோல் நம்பருங்கிறது 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க நம்பர்ஸை சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளார தான் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 7/9 இஸ் கிரேட்டர் தேன் 4/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7/9 இஸ் கிரேட்டர் தேன் 4/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7/9ம் இருக்குது, இங்கே 4/5ம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதோட டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 9க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுங்க. 9, 5 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எதுவும் இல்லை. ஸோ இது வந்துட்டு 9, 5, 5, 1. ஓகேவா? ஸோ இதோட எல்சிஎம் வந்துட்டு நம்மளுக்கு 45 அப்படின்னு வரும். ஸோ அதனால நீங்கள் இதை டினாமினேட்டர்ஸ் ரெண்டுத்தையுமே 45ஆக மாற்றணும். ஸோ அதனால இங்கே 7/9 × 5/5 அப்படின்னு போடுங்க. இங்கே வந்துட்டு 4/5 × 9/9 அப்படின்னு போடுங்க. ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு இங்கே 35/45 இஸ் கிரேட்டர் தேன் 36/45 அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா ஆப்வியஸாக தெரியுது, இங்கே இருக்க வேல்யூஸ் தான் கிரேட்டர் அப்படிங்கிறது. அதாவது 36/45 அப்படிங்கிறது கிரேட்டர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ 4/5 தான் இங்கே கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். 2/6 இஸ் லெஸ் தேன் 3/9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் வந்துட்டு 2/6 இஸ் லெஸ் தேன் 3/9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் திருப்பி எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு 6,9 இருக்குது. 3ன்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,3 இருக்கும். ஸோ 2, 3, 3, 1. ஓகேவா? ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு டினாமினேட்டர்ஸையும் நீங்கள் 18 அப்படின்னு மாற்ற போகிறீங்க. 2/6 × 18 அப்படின்னா into 3/3. அண்ட் அதே மாதிரி இங்கே 3/9 × 18 இங்கே மாறணும் அப்படின்னா into 2/2 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6/18 is less than 6/18 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால உங்களால் டேரெக்டாக சொல்ல முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்புன்ட்டு. அண்ட் மோரோவர் இதை நீங்கள் எல்சிஎம் எடுக்காமலே கூட உங்களால் சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் 2/6 இஸ் லெஸ் தேன் 3/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களால் இந்த ஃப்ராக்ஷனை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே 1/3 அப்புறம் இங்கேயும் 1/3 அப்படின்னு எழுத முடியும். 1/3 இஸ் லெஸ் தேன் 1/3 அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு -2/3 இஸ் கிரேட்டர் தேன் -4/5ன்னு கொடுத்துருக்காங்க. -2/3 is greater than -4/5. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் திருப்பி எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் போது உங்களுக்கு 3க்கும் 5க்கும் எதுவும் காமனாக இல்லாததுனால உங்களுக்கு 15 அப்படிங்கிறது எல்சிஎம்மாக வரும். ஸோ அதனால் நீங்கள் -2/3 × 5/5 பண்ணும். இஸ் கிரேட்டர் தேன் -4/5 × 3/3 அப்படின்னு பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு -10/15 is greater than -12/15. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே தெரியுது இது ஆப்வியஸாக ட்ரூ அப்படிங்கிறது. இங்கே இங்கே 12 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அண்ட் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்துட்டு 10/15 இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். பட் இங்கே மைனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால இந்த இது நம்மளுக்கு கரெக்ட். ஸோ -12 அப்படிங்கிறது இங்கே -12ஓட வேல்யூ கம்மி, ஜஸ்ட் பிகாஸ் இங்கே மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கிறதுனால. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ 7.2 பார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 7.2 பார் அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இது வந்துட்டு ஒரு இது எம்சிக்யூ டைப் கொஷின் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ஈஸியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிட முடியும்.
ஃபோர்த் ஆப்ஷன் வராது அப்படிங்கிறது. பிகாஸ் 9 7s are 63 அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்துட்டு 7.2 பார் அப்படிங்கிறது வர வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மீதி 3 ஆப்ஷன்ஸை பாருங்கள். மீதி 3 ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படின்னா, இங்கே 68 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேருந்து போகலாம். 68ன்னு இருக்குது. ஸோ நான் இப்படி நார்மல் லாங் மெத்தட்லேயே போடுறேன். ஸோ 9. ஸோ 68ன்னு இருக்கப்போ நீங்கள் 7ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 63 அண்ட் பேலன்ஸ் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 7 பாயிண்ட் நீங்கள் வச்சா கூட இங்கே 14 வருது, விச் இஸ் கிரேட்டர் தேன் 2 பிகாஸ் 9 2s is 18. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு 18க்கும் அதாவது என்ன 18க்கு கொஞ்சம் அதிகமான வேல்யூவாக தான் இருக்கணும், பட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இங்கே வந்துட்டு உங்களால் 36 வரைக்கும் கொண்டு வர முடியும், அதாவது 4 வரைக்கும் கொண்டு வர முடியும், 9 4s are வரைக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் வந்துட்டு 64ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 10. ஸோ 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது 9 1s are 9 அந்த இதில் தான் வரும். ஓகேவா? ஸோ 7.1 பார் அப்படின்னு வரும். ஸோ இதுவும் தப்பு. நம்மளுக்கு தேவையானது 7.2. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். ஒரு தொட்டி நம்ம மெத்தடில் செக்கும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு 65ன்னு போடுறோம். 5ன்னு போட்டோம்னா பேலன்ஸ் 2 அப்படிங்கிறது வரும். ஸோ 9 2s are 18. ஸோ 18 அப்படின்னு போட்டோம்னா திருப்பி 2 வருது. ஓகேவா? ஹென்ஸ் நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? 8.3458 8456 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது. இது ரேஷ்னலாக இல்லை இர்ரேஷ்னல் நம்பரா, ரேஷ்னல் நம்பரா, இல்லை நேச்சுரலா, இல்லை ஹோல் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே தெரியுது இது வந்துட்டு ரிப்பீட்டும் ஆகலை அண்ட் அதே மாதிரி டெர்மினேட்டும் ஆகலை. ஸோ ஹென்ஸ் இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் தான். ஓகேவா? டெர்மினேட்டிங் டெசிமல் வந்துட்டு எப்பயுமே ஒரு ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2, ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டெர்மினேட்டிங் ஆன். ஓகேவா? ஸோ த p/q ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 0.8 இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் அப்படின்னாலே ஒரு சின்ன ட்ரிக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் நீங்கள் போடணும் கீழே. ஸோ இங்கே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால நான் 10 அப்படின்னு போடுறேன். ஸோ இதை ஃபர்தர் நீங்கள் பார்க்கணும். இங்கே ஆப்ஷனில் உங்களுக்கு 8/10 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே போட்டலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் 8/10 அப்படிங்கிறது இல்லாமல் 4/5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். இது ஃபர்தராக வேறு ஏதாவது ஒன்று ரிசம்பிள் பண்ணுதா அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, இதோட ஆப்ஷன் 1 8/10. த வேல்யூ ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 1000 இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 1000 அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எழுதலாம்னா 1000 த ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதலாம். 1000 நீங்கள் எப்படி எழுத முடியும் அப்படின்னா 10 கியூப், 3 zeros இருக்கு இல்லையா, 10 கியூப் பவர் 1/3 அப்படின்னு எழுத முடியும். இதை ஃபர்தராக உங்களால் 10 to the power of 3 divided by 3ன்னு எழுத முடியும். 3 கேன்சல், பேலன்ஸ் 1 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதனால் 10 to the power of 1 அப்படின்னு வரும். 10 to the power of 1 அப்படின்னா 10 தான் ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன். The sum of rational and irrational number is. sum of rational and irrational number என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டெர்மினேட்டிங் நம்பர் கூட ஒரு நான் டெர்மினேட்டிங் நம்பரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு நான் டெர்மினேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ நான் டெர்மினேட்டிங்காக இருக்கா அப்படிங்கிறதுனால அது கண்டிப்பாக ஒரு இர்ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷ்னல். ரேஷ்னல் நம்பர்ஸ் லையிங் பிட்வீன் 3/5 அண்ட் 2/3 இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 3/5க்கும் 2/3க்கும் நடுவில் இருக்க ரேஷ்னல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே, நாட் லையிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எல்சிஎம் எடுங்க. இப்போது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இதோட எல்சிஎம் வந்துட்டு 15 அப்படின்னு வரும். ஸோ அதனால உங்களுக்கு இதில் 3 டிவைடட் பை 5 இன்ட்டு 3 டிவைடட் பை 3. ஓகே, வேறு ஒரு பேஜில் போடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இது நம்பர்ஸ் லைங் பிட்வீன் 3/5 அண்ட் 2/3 கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 3/5 2/3 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் இதோட எல்சிஎம் வந்துட்டு 5 and 3 எல்சிஎம் வந்துட்டு 15 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்துட்டு 3/5 இன்ட்டு 3 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 15. அண்ட் இங்கே வந்துட்டு 2 டிவைடட் பை 3 இன்ட்டு 5/5. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு 10 டிவைடட் பை 15 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 9/15 இருக்குது, இங்கே 10/15 இருக்குது. அண்ட் நம்மளோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 75 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 15 வந்துட்டு நம்ம 75 மாற்றணும். 15 வந்துட்டு எப்போ 75 மாறும், அதாவது இன்ட்டு 5 பண்ணோம்னா நம்மளுக்கு 75 மாறும். ஸோ 9 டிவைடட் பை 15 இன்ட்டு 5 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 45/75 அப்படின்னு வரும் இங்கே. அண்ட் இங்கே வந்துட்டு 10 டிவைடட் பை 15 இன்ட்டு 5 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 டிவைடட் பை 75 அப்படின்னு வரும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the rational numbers not lying between அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45/75க்கும் 50/75க்கும் நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ 46/75, 47/75, 48/75, 49/75 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர்ஸ். இது நடுவில் இருக்க நம்பர்ஸ், இந்த 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 4 டிஜிட்டு தவிர இங்கே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். எஸ், 50/75ன்னு இருக்குது. 50/75 நம்மளோட அப்பர் லிமிட். ஸோ இந்த அப்பர் லிமிட்டை நம்ம என்றைக்குமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்குது, லோவர் லிமிட்க்கும் அப்பர் லிமிட்க்கும் நடுவில் இருக்கிறதுனால இந்த 2 லிமிட்ஸையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நடுவில் இருக்க நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதனால நான் இங்கே 50/7 அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எழுத போகிறேன். ஸோ அதனால நம்மளோட ஆன்சர் இங்கே 50/7 பிகாஸ் இட் இஸ் நாட் லையிங் பிட்வீன். ஓகேவா? 0.123 பார் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0.123 பார். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம வழக்கம் போல் அதே ட்ரிக்கில் தான் போட போகிறோம். வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பியை எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் பியில் பார்க்கும்போது உங்களுக்கு டிவைடட் பை 100ன்னு இருக்கு இல்லையா? ஸோ டிவைடட் பை 100 அப்படின்ட்டு இருக்கப்போ உங்களுக்கு இது 1.22 அப்படின்னு வந்துடும். ஸோ 1.22 அப்படின்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு கிரேட்டராக தான் இருக்குது. அதாவது இந்த கொடுத்துருக்க நம்பரை விட இது கிரேட்டராக இருக்குது. ஸோ இது வர வாய்ப்பில்லை. ஸோ இங்கே 100 இந்த டினாமினேட்டர் பாருங்கள் 100 விட கம்மியாகவே இருக்குது. ஸோ 100 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு 122/100 அப்படிங்கிறது 122/99 அப்படிங்கிறத விட கம்மியான ஒரு வேல்யூ. பிகாஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் வெயிட் ஈஸியாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். 3/2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்துட்டு 3/3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டினாமினேட்டர் ஹையராக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு 1 அப்படின்னு ஆன்சர் வரும். பட் இங்கே 3/2ன்னு இருக்கப்போ உங்களுக்கு 1.5 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இங்கே 3/2 அப்படிங்கிறது கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் சொல்கிறோம். 122/100 அப்படிங்கிறது 122/99 விட கண்டிப்பாக கிரேட்டராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் சியும் நம்மளால் டேரெக்டாக அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியும். சரி, இப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் டி இருக்குது. நன் ஆஃப் தீஸ் அண்ட் 122/99,990 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 122/990 அப்படின்னா இது ஆப்வியஸாக நம்மளால் சொல்ல முடியும், which is 12.2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டு 99ன்னு போடுறேன். ஸோ 12.2 டிவைடட் பை 99 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு 0.1233 அப்படின்னு போகும். ஓகேவா?
பிகாஸ் இங்கே வந்துட்டு 122/99 அப்படிங்கிறதே உங்களுக்கு 1.23 பார் அப்படின்னு போகும். ஸோ இதோட இன்னொரு டெசிமல் இது ஆட் பண்ணிட்டீங்க முன்னாடி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 990 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இப்போ கேட்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். உங்களோட டிப்பிக்கல் ஸ்கூல் மெத்தட்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களால் இந்த சம்ஸெல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதாவது ரொம்ப குயிக்காக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? த நம்பர் 1 + √3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 + √3 த ஹோல் ஸ்கொயர் இதை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்துட்டு a = 1 அண்ட் b = √3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1² + √3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 1 × √3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 1² 1, √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3 ப்ளஸ் 2 × 1 2 × √3 அப்படின்னா 2√3 which is 4 + 2√3 4 + 2√3. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு irrational term. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் an irrational term, option B. The simplest form of √600 is என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. √600. ஸோ √600 அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா √6 × √100 அப்படின்னு உங்களால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா √6 × √10² அப்படின்னு எழுதலாம். ஸோ 10² அண்ட் ரூட் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 10√6 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர். ஸோ 10√6, ஆப்ஷன் டி. The value of 0.23 bar and plus 0.22 bar is என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 0.23யும் 0.22வும் ஆட் பண்ணால் நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா 0.22 + 0.23. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பாரை கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் 0.22 + 0.23 அப்படின்னு எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு 0.45 அப்படின்னு வருது இல்லையா? இட் இஸ் நாட் எக்ஸீடிங் 10s. அதாவது இந்த யூனிட்ஸ் டிஜிட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 and 3யும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 10 எக்ஸீட் ஆகலை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த பார்ஸையும் இதே மாதிரி டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தேர் won't be any issues with it. ஸோ 0.45 பார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக வரும். அதாவது 0.22 பார் ப்ளஸ் 0.23 பார் இஸ் ஈக்குவல் டு 0.45 பார் அப்படிங்கிறத உங்களால் டைரெக்டாக எழுதிட முடியும். இன்கேஸ் இங்கே எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த டேர்முக்கு போகும். ஓகேவா? ஓகே. The value of 2^1/3 into 2^-4/3 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2^1/3 into 2^-4/3 அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பேசஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. பேசஸ் சேமாக இருக்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பவர்ஸை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 2^1/3 ப்ளஸ் ஆஃப் -4/3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 × 1/3 -4/3 அப்படின்ட்டு இருக்கு. அப்போது 2^1 - 4/3 2^-3/3 2^-1. ஸோ 2^-1 அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்துட்டு 1/2 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ 2^-1 அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 1/2. நெக்ஸ்ட் 16√3 divided by 9√52 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ
16√3 divided by 9√52 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் 16√13 ஓகே 16√13 divided by 9√52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 16√13 divided by 9√52 அப்படின்னு நீங்களா எழுத முடியும். ஸோ இதை வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் 16/9 into √13 divided by 52 அப்படின்னு எழுத முடியும், ரூட்ஸை காமனாக எடுத்து. அண்ட் ஃபர்தராக 16 divided by 9 into 13 52 உங்களுக்கு 4 times கேன்சல் ஆகும். ஸோ √4 அப்படின்னு எழுத முடியும், 1 into √1/4 அப்படின்னு எழுத முடியும். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா 16/9 into 1/2 அப்படின்னு வரும். √1/4 அப்படிங்கிறது 1/2. ஸோ 1/2 16 கேன்சல் ஆகி இங்கே 8 times அப்படின்னு வரும். உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 8/9 அப்படின்னு வரும். ஸோ 8/9 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் √8 is n அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. √8 என்ன அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ √8 இதை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 2 4 இங்கே ஒரு 2, ஸோ 2 2 1 ஓகேவா. ஸோ உங்களுக்கு இங்கே 3 2 இருக்குது. அப்போ நீங்கள் √2 into 2 into 2 அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் √2 into 2 ஸ்கொயர், 2 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர்னு வரும் இல்லையா. ஸோ 2 ஸ்கொயர்னு போடுங்க. அண்ட் ஃபர்தராக √2 into √2 the whole square அப்படின்னு போடுங்க. ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகுது. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு 2√2 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேவா. ஸோ 2√2 அப்படின்னு வரதுனால √2 இஸ் இரேஷனல். ஸோ இரேஷனலோட நீங்கள் ரேஷனல் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலுமே கூட உங்களுக்கு வர ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இரேஷனலாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல்.